வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சாஃப்ட் சப்பாத்தியும் வெஜிடபிள் கிரேவியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நம்ம எடுத்தோன்னா அதிகமாக தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு கடைசியாக பிசையும் போது கையில் எல்லாம் ஒட்டிகிட்டு வரும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இருக்க தேவையில்லை. நான் இப்படி தான் எப்பயுமே மாவு பிசைவேன். தண்ணி கூட சுடு தண்ணி எடுக்கல, நான் பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நல்லா மாவு பிசைஞ்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes நல்லா மாவு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் சப்பாத்தி போடணும் கண்டிப்பாக. நான் நல்லா மாவை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு இது கூட நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இப்படி கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாவு நல்லா ஒரு 15 to 20 minutes ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லை ஒரு துணி போட்டு கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சது ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட், பீன்ஸ், கேப்சிகம், பச்சை பட்டாணி. நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு இஷ்டப்பட்ட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். வானல் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம், ஜீரகம் வெடிச்சோன்னே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கி அந்த கண்ணாடி பதம் வந்துச்சுனாவே போதும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை நல்லா எண்ணெய் பெரியற அளவுக்கு பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வும் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துரும், வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிட்டு
வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அது நல்லா பச்சை வாசனை போகட்டும். சைடில் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதுவும் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ஒரு 2 பெரட்டி விட்டுறோம். பெரட்டி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். டக்குன்னு அந்த ஜூஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேமை நல்லா கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. தக்காளி நல்லா ஜூஸியாக மாறிடும். நல்லா தண்ணி விட்டு இருக்கு. இப்போது இதை இப்படி பரட்டி விட்டுட்டு கரண்டியில் இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடும். முன்னாடி நம்ம போட்டப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு பார்க்கும் போது டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தேவையான மசாலாலாம் இப்போ சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு காஷ்மீரி தூள், 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காயை வேக விட்டுலாம். அடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா தேய்ச்சி இந்த மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாமே இப்படி தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் சப்பாத்தி சுடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 4 to 5 hours கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூடாகட்டும். நம்ம அடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம்.
இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டு நான் காட்டுறேன். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கூட நல்லா திக்காக வெஜிடபிள் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.